இந்த கேஸ் முடியிற வரைக்கும் இந்த குழந்தை யார் பொறுப்புலையும் இல்லாம கவர்மெண்டோட ஹோம்ல தான் வளரும்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோட ஒய்ஃப் இந்த குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி இந்த ஹோமுக்கே வந்துடுறாங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணியும் அந்த குழந்தைய கேஸ் முடியிற வரைக்கும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இவங்களும் ஃபீலிங்கா வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த குழந்தைய பார்க்க அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. அந்த பொண்ணை பார்த்ததுமே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்குமா அந்த குழந்தைய கொடுத்த, இப்போ எதுக்குமா கேட்டுட்டு இருக்க, நாங்க அந்த குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சுட்டு இப்போ போய் கேட்டா நாங்க என்னமா பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபீலிங்கா வந்துட்டு இருக்காங்க. தென் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அப்ப இந்த பொண்ணை பார்த்து பாய் ஃப்ரெண்ட் கூட லிவிங்ல இருந்தா 5 முறை அபார்ட் பண்ணி 6வது முறை அந்த குழந்தைய பெத்துக்கிட்டா இவளே இந்த குழந்தைய தத்து கொடுதா. ஆனா இப்ப இவளே தான் வந்து கேட்கறான்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேருமே இந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் அந்த குழந்தைய வாங்கிட்டு போனாங்க. அந்த குழந்தையை இத்தனை வருஷமா ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ போய் அந்த குழந்தைய கேட்டா அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தென் இந்த பொண்ணை பார்த்து குழந்தையோட அப்பா எங்கன்னு கேட்கறாங்க. ஆனா இவன் இந்த குழந்தைய என்னால வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுறான். அதனால இந்த பொண்ணு மட்டும் இந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கா. இதை கேட்டதுமே அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பொண்ணு எல்லாருமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாக்குறீங்களே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சமாச்சும் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்கறாங்க. தென் இந்த பொண்ணு என்னோட பாய் ஃப்ரெண்டா நான் ரொம்ப லவ் பண்றேன், ஆனா இவன் இப்படி ஏமாத்திட்டு போவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைக்கல, ஆனா ஏமாலதான் தப்பு இருக்க மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோவும் ஒய்ஃபும் எப்படி இருந்தாலுமே இந்த குழந்தைய நாங்க லீகலா தான் வாங்கியிருக்கோம், இப்போ வந்து குழந்தைய கேட்டா நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் இந்த ஜட்ஜ் அந்த பொண்ணு கிட்ட காசு எதனா கொடுத்து வாங்கினாலும் கேட்கறாங்க. ஆனா இந்த காசு கொடுத்தேன்னு சொன்னா அவங்க மேல ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்கல, நான் சும்மா தான் கொடுத்தேன்னு சொல்றாங்க. தென் என்னோட குழந்தை அவங்க கிட்டே இருக்கட்டும், அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு குழந்தைய பார்க்க ஹோமுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் பார்த்துருப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அழுவதை பார்த்ததுமே இந்த குழந்தை நம்ம கிட்ட இருக்கிறதோட அவங்க கிட்ட இருந்தா தான் ரொம்ப நல்லா வளரும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதை கேட்ட ஹீரோ ஒய்ஃபோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தென் இவங்க கிட்டே அந்த குழந்தைய கொடுத்து அனுப்புறாங்க. அதை பார்த்ததுமே இவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.